இங்கு கூடியிருக்கும் அனைத்து ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கும் எனது முதல் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் பார்க்க வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த விழாவை சிறப்பிச்சு தர்றதுக்காக நம்ம பக்கத்து ஊர்ல இருந்து ஐயா ராசா கண்ணு வந்திருக்காங்க. ராசா கண்ணா? யார் இது? ஆந்த கண்ணு மாதிரிலாம் இருக்கு. வீரர்கள் எல்லாரும் தயாரா களத்துக்கு போக இருங்க. மாடு பிடிக்கணும். எத்தனை காளையை எத்தனை பேர் அடக்குறாங்க, நிறைய காளைகளை அடக்குறவங்களுக்கு பரிசு. மாடு முட்டி தூக்கி வீசுனா கம்பெனி பொறுப்பு கிடையாது. எம்மா, இது என்ன ஆபத்தான விளாட்டு. நம்ம ஊர் வாலிப பயலுக்கு தான் போய் பிடிப்பானுங்கோ. ஏங்க நான் உங்ககிட்ட ஒண்ணு மறைச்சிட்டேங்க, கோவப்படாம கேப்பியலா? என்ன டீ மறைச்சிட்ட? அடுப்பில் கிடுப்பில் எதுவும் குழம்பு வச்சுட்டு ஆஃப் பண்ணாமல் வந்துட்டியா? நான் போய் ஆஃப் பண்ணிட்டு வரணுமா? இல்லை எனக்கு தெரியாமல் 100-200 செலவு பண்ணிட்டியா? இல்லைங்க, ஜல்லிக்கட்டுல காளை அடக்குறதுல உங்க பேரை கொடுத்துட்டேன் பார்த்துக்கிடுங்க. பேதியில் போகிறவா என்னத்த உளறிட்டு இருக்க? யாரை கேட்டு பேரை கொடுத்த? நான் மாடு கிட்டேயே போக மாட்டேன். சாணியை பார்த்தாலே பயம். நீ என்னடா மாடு அடக்க சொல்லுத முட்டா பொம்பளை? என்ன சாணியை பார்த்தா பயப்படுவீரா? உமர வீரன் சூரன் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என் மானத்தை வாங்கிறாதீரு. எல்லாரும் அவ புருஷன் மேல கொடுத்துருக்காளுவா. மரியாதையை காலை அடக்கிட்டு வீட்டுக்கு காரோட வரும். காரா? நீ சுடுகாட்டுக்கு வா. நீ அங்க என்னை எரிச்சிரு. கார் வராது, என் பாடி தான் வரும். மெண்டல் மாதிரி ஏதாவது பேசாம போய் காலை அடக்கிற வழியை பாருங்க. நெட்டவெளி புருஷன் போயிருக்காரு, கீதா புருஷன் போயிருக்கா, எல்லா ஆம்பளையாலும் உமா புருஷன் எல்லாரும் போறாவோ. அசிங்கப்படுத்தாதீங்க. அந்த பின்னாடி இருக்கிற தாத்தாவே போறாரு தெரியுமா? யாரு? நாளைக்கு சாவ போற அந்த கோபால் தாத்தாவா? சும்மா இருங்க. அந்த அத்தை பாட்டி அவங்க புருஷன் வீரமானவர்னு பேரை கொடுத்துட்டு வந்திருக்கு. அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. உங்க பிள்ளைகள் முன்னாடி ஹீரோ மாதிரி இருக்கணும், ஜீரோ மாதிரி இருக்காதியோ. பங்கஜம், உனக்கு நான் இது வரைக்கும் என்னம்மா குறை வச்சிருக்கேன்? உன்னை நான் நல்லா தானே பார்த்துக்கிட்டேன். எதுக்கு எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுக்க? ஏன் மனுஷா பேசிக்கிட்டே இருக்காதீரு. சட்டுப்புட்டுன்னு களத்துக்கு போங்க. சுரேஷ், பாபு, கோபால் தாத்தா எந்திரிங்க. என்ன என்ன எந்திரிச்சு நிக்கீங்க? மாடுபிடி வீரர் மாதிரி எந்திரிச்சு நிக்கீங்க. உட்காருங்க, நான் மறைக்கி. எந்திரி எந்திரி. உன் பொண்டாட்டி இன்னும் உன்கிட்ட சொல்லலையா? எந்திரி. உன் பேரு சுரேஷ் பேரு, அந்த தாத்தா கோபால் தாத்தா எல்லார் பேரையும் கொடுத்தாச்சு. இன்னைக்கு நம்ம எப்படினாலும் போய் சாவறது உறுதி. எந்திரி. என்ன சொல்லுதீங்க? என் பேரை கொடுத்தால கேட்டி கீதா? யார கேட்டு கொடுத்தட்டி பேர? எங்க எல்லா புருஷனும் போறாவோ. ஆமா, சும்மா வளர்ந்து இருந்தா மட்டும் போதாது. மரியாதையை போய் காலை அடக்கிட்டு பரிசோட வாங்க. நெட்டம்மா, அப்ப உண்மையிலே கொடுத்துட்டியா? நேற்று சொன்ன மாதிரி நிஜமாவே போகணுமா? பாபு மனுஷா, அதான் தெளிவா சொன்னோம்ல, உங்க பேர் கொடுத்துருக்குன்னு அப்புறம் புதுசா வாயை பிளந்துட்டு கேட்கிது. அவங்க தான் புதுசா கேட்காவோ. மரியாதையா போவாங்க. நம்ம குழந்தைய பார்க்க விடாம பண்ணிருவியோன்னு பயமா இருக்க. ஐயா, அபசகுணமா பேசாதீரு. நீரு வீரன் சூரன் சோழ பாண்டியர். போங்க போங்க போங்க, போய் காலை அடக்கிட்டு சந்தோஷமா வாங்க. காதுல கிடைக்கிற கார் நம்ம பிள்ளைக்கு பரிசு. என்ன என் பொண்டாட்டிட்ட ஒய்யாம சண்டை போடுவோம்லானே, அதனால நல்ல பழி வாங்கிட்டா. ஆனா உங்களை ஏமனா இப்படி செஞ்சாவோ? நீர் நல்ல குணம்லா. என்னன்னே தெரியல சுரேஷ். நல்லா தான் பார்த்துக்கிட்டேன். ஆனால் நமக்கு இப்படி ஆப்பு அப்பாளுன்னு நினைக்கவே இல்லை. சரி, இந்த தாத்தா ஏன் பரிதாபமாக விழிச்சுக்கிட்டு இருக்காரு, அவரை கூப்பிடு. யோ தாத்தா, வாரும். ஒரு வருஷம் வாழ வேண்டியவர் இன்னைக்கே செத்துருவீர் போல. வாரும். ஏங்க உங்க பேரையும் கொடுத்துருக்கு. போய் காலை அடக்கிட்டு வாங்க. எல்லாரும் புருஷனும் அடக்கும் போது எனக்கு பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். சரிங்களா? செல்லம்மா, நான் பாவம் வயசானவன். என்னால வெயில கூட 2 நிமிஷம் நிக்க முடியாது. மாடு வால் இடிச்சாலே நான் செத்துருவேன். மாடுலாம் முட்டுச்சுன்னா யோசிச்சு பாரு. சென்னையை விட்டா கூட 10 மாடை அடக்கிட்டு வந்துருவேன். என்ன கேவலமா பேசுதாரு. உங்க ஃப்ரெண்டு பனிமலர் எத்தனை மாடை வச்சு பால் கறந்து விற்காவோ? மாடு என்ன புதுசா? போருமையா போறோம். ஏம்மா, வளர்க்குற மாடு வேற, அடக்குற மாடு வேறலாமா? என்னம்மா மெண்டல் பொம்பளை மாதிரி பேசுத? மெண்டலோ சுண்டலோ போங்க நீங்க. அவங்களாம் நின்றுட்டு இருக்காவோ? இப்படி வாலிப பையனா இருந்துட்டு இப்படி செய்யலையோ? ரொம்ப நடிக்காத செல்லம்மா. நான் ஒன்னும் வாலிப பையன் இல்ல, அது உனக்கே தெரியும். ஏதோ என்னைய வசமா மாட்டி விடுத. அங்கிள் போங்க போங்க போங்க. உட்கார்ந்து பேசிட்டு இருக்காதீங்க, எங்களுக்கு ஷோ பார்க்கணும். நேராவது. வீரர்கள் களத்துக்கு செல்ல ரெடியாக இருக்கார்கள். கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க. இன்னும் 2 பேர் இன்னும் எந்திரிக்கலையே. ஏங்க எந்திரிச்சு போங்க. எங்கிட்ட எந்திரிச்சு போவ? ஜல்லிக்கட்டு நடக்கட்டும். உங்க பேரை நான் கொடுத்தாச்சு, எந்திரிங்க. யார கேட்டுட்டு என் பேரை கொடுத்த? கூறுகட்ட குப்பாயி. ஏங்க எல்லாரும் புருஷனும் போறாவோ, தயவு செஞ்சு போயிருங்க. ஏங்க நான் உங்க பேரையும் கொடுத்துட்டேன். என்ன உமா விளையாடுதியா? ஐயா போயிருங்க. பேர் கொடுத்துட்டு போவலனா 10,000 ரூபாய்
ஏ தங்கராஜண்ண வந்துருங்க, பியார் கொடுத்துட்டு போவலன்னா 10,000 ரூபாய் பையனு. பியாதி எடுப்பாளுவோ, இப்படி நம்மள மாட்டி விட்டாளுவளே, யார் யார் சாவ போறோம்னு தெரியலையல. வாங்கண்ணா போவும் நேரம் ஆகுது. வீரர்கள் உடனடியாக மாடுபிடி தளத்துக்கு போகுங்கள் போங்கள் போங்கள். ஏ பாபு 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 பாபு. ஆ, எல்லா வீரர்களும் கிளம்பியாச்சா? கிளம்புங்க கிளம்புங்க. படிமலர் பட்டி உங்க மாப்பிள்ள வரலையா? ஏட்டு எல்லாமே காளை மாடுட்டி, பசு மாட்டுல தாண்டி பால் கறக்க முடியும். சார் ரைட்டு விடு பாட்டி. யாரும் பதற வேண்டாம், யாரும் பதற வேண்டாம். மாடு வந்ததுன்னா நம்ம ஒரு ஓரமா போய் பதுங்கி நின்றுவோம். அதுக்கப்புறமா காலை நல்லா விரிச்சு நில்லுங்க, மாடு உள்ளோடி ஓடிரும். மாடு முட்டி தூக்கிருமே. இல்ல தாத்தா, ஓடிரும். காலை விரிச்சுன்னா அந்த கேப் வழியா ஓடிரும். அப்பெல்லாம் செய்யாது. சுரேஷ், கூறுகட்டத்தனமா பேசாத. தாத்தா சொல்றதுதான் கரெக்டு. முட்டி தூக்கி வீசிரும், எல்லாரும் ஒவ்வொரு ஓரமா ஒதுங்கிருவோம். இல்லைன்னா அப்படியே நெட்டுக்கு படுத்துருவோம், தாண்டி போயிரும்ல. என்ன தாண்டி போவாதானே, ஏறி சமட்டி போட்டு போயிரும்னே. அது மிதிக்கிற மிதியில நமக்கு அவ்வளவு தானே, பாத்ரூமே வெளியே வந்துடும். கடவுளே, இதெல்லாம் கேட்டா நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்க. ஏன் உடம்ப வச்சுக்கிட்டு ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாத. ஆனா நாளா மாடு மேல ஏறினேன்னா அது செத்துருன்னு நினைக்கேன். ஆமா மாணிக்கண்ணே, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, மாட்டு மேல ஏறி உட்கார்ந்துருங்க. உங்க கணம் தாங்க முடியாம அது கீழே உட்கார்ந்துரும். அப்ப நீங்க ஜெயிச்சதா ஆயிரும்னு அப்படி செய்தியல. மெண்டல் மாதிரி பேசாத மெண்டல் பயல, கொம்ப வச்சு சொருவீரும். டீ கடையில வேலை பார்க்க வேண்டிய எண்ணெயை கொண்டு மாடு அடக்க விட்டுருக்கா. இன்னைக்கு வீட்டுக்கு போய் அவளுக்கு இருக்கு, சோறே போடக்கூடாது நம்ம. சுரேஷ் அண்ணா, அடக்குங்க அடக்குங்க அடக்குங்கண்ணே. எம்மா நேரா வருதே, பயமா இருக்க. ஐயோ, நான் உட்கார்ந்த இடம் போச்சே. கமான் பாபு கமான் பாபு. ஆத்தாடி ப்ளீஸ், கையெடுத்து கும்பிடுதேன், நான் 2 பிள்ளைக்கு தகப்பேன். அம்மா எப்படியோ நம்ம தப்பிச்சிட்டோம் 2 வரும். கமான் கமான் காய்ஸ், எந்திரிங்க எந்திரிங்க, அடுத்த மாடு அடக்குவோம், எந்திரிங்க. என்ன பூ வச்ச மாடு வருதுன்னா பொம்பளை மாடாதான் இருக்கும்னு நினைக்கேன். மெண்டல் பையில பொம்பளை மாடை உள்ள விட மாட்டாங்க, ஒன்லி ஆம்பளை மாடு தான். பூ வச்சிருந்தா அது நல்ல மாடா, அது மூஞ்ச பாரு முதல்ல. அம்மா மேல தூக்கிட்ட. பாபு 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 பாபு. ஏங்க நீங்களும் அது மேல உட்காருங்க. காலை காலை என்ன விட்டுரு, காலை நான் பாவம், என்ன விட்டுரு. எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல குழந்தை பிறக்க போகுது. சார் பாபு அழகா காலை மேல உட்காந்து போறாரு, செவிச்சிருவாருன்னு நினைக்கேன். அம்மா காலை விடு காலை விடு காலை விடு. ஆத்தாடி, ஆக்ரோஷமால மாடு வருது, ஒரு மாதிரி தூக்கிக்கிட்டு வருத. ரொம்ப மொக்கையா விளையாடுறாங்க. இதே எங்க அலெக்ஸா இருந்தா 10 மாடு அடக்கிருப்பாரு. அடேங்கப்பா, அலெக்ஸ் பெரிய சண்டையர் தான் போலயே. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ஒரு சினிமா ஹீரோ அளவுக்கு நான் கற்பனை பண்ணி வச்சிருக்கேன். பாப்பு உங்க அலெக்ஸர் டம்மியா கும்மியான்னு. இழிச்ச கண்ணா, அவர் 100 ஆம்பளைக்கு சமம். ஐயா ஓவரா பில்டப் கொடுக்காதீங்க சாக்லேட் அக்கா. ஐயோ, என்ன தூக்கி உட்கார வச்சுட்டு பாபு. ஐயோ சித்தப்பா சித்தப்பா, கொம்ப கெட்டியா பிடிச்சுக்காங்க, கெட்டியா பிடிச்சுக்காங்க. மதுரை வீரன் தானே, அவனை உசிப்பி விட்ட வீணே, இனி விசில பறக்கும் தானே, என் புருஷன் மதுரை வீரன் தானே. மதுரை வீரனா? நான் இன்னைக்கு மயங்கி போற வீரன். சித்தப்பா சித்தப்பா. பாபு, கடைசியா பாத்துக்கோ. நல்ல வேலை பெருசா ஒன்றும் அடிப்படல. சரி வாங்க அடுத்த மாடை பிடிப்போம். அடுத்த மாடா? யாத்தாடி, வெள்ளை கலர் மாடு இந்த பக்கம் இருந்தெல்லாம் வருது. கமான் பாபு கமான். ஐயா ஆக்ரோஷமான மாடலா இருக்கு, எல்லாத்தையும் அடிக்கி. யாத்தாடி, 2 பக்கமும் இருந்தெல்லாம் மாடா வருது. மாடு சார், என்ன விடுங்க. இப்பதான் உங்களை மாதிரி பூ வச்ச ஒருத்தங்க முட்டிட்டு போனாங்க. எம்மா, இதுக்கு மேல அடி வாங்க தெம்புல. வாங்க எல்லாரும் அங்கேயே ஓடிடுவோம், இனிமே செத்துருவோம். எங்க பின் வாங்கிறாதீங்க, எங்க பின் வாங்கிறாதீங்க. என் மேல அவ்வளோ வேரி. மாடு முட்டி சாவணும்னு இருக்கு. சும்மாவா பேர் கொடுத்துருப்பா? வாங்க வாங்க எல்லாரும் ஓடிடுவோம், போதும். எங்க வெளிய போற மாதிரி இருக்கு, போவாதீங்க. ஒரு மாடை கூட பிடிக்கலையேங்க. வீட்டுக்கு பாட்டிக்குவோம், மண்டைய உடைக்க. என்னாச்சு, என் புருஷன் தவக்கல மாதிரி தவந்து போறாரு. பாபு மனுஷா, என்ன முடிஞ்சுதா? ஓடுதீரு அட கடவுளே. போட்டி கல் நெஞ்சுக்காரி, கொல்ல பாக்கா நம்மள. ஐயா இதுங்க டம்மி பீஸ், ஓடுதுவோ. எங்க டாடியா இருந்திருந்தா அவ்வளோ காலையும் தூக்கி ஒரு கையில வீசி இருப்பாரு. இந்த ஏஞ்சல் பிள்ளை வாயிலே சூடு வைக்கணும், வாயை திறந்தாலே பொய். ரொம்ப பீத்தாதானே, பாபுவாலையும் முடியும். ஏதோ அவருக்கு இன்னைக்கு டயர்டா இருக்கு. எம்மா, அவ்வளவும் ஓடிட்டங்க, ஒரு காசுக்கு ஆகாதீங்க.
மிகவும் சோகம். நமது வீரர்கள் அனைவரும் அடிபட்டு வந்துள்ளார்கள். பரவாயில்லை, வேற இன்னொரு அடுத்த வருஷம் ஃபங்க்ஷனில் பார்த்துக்கிடுவோம். அனைவரும் வீட்டுக்கு போங்க. தலைவரே, பரிசு எதுவும் உண்டா? சல்லி பைசா கூட கிடைக்காது என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கலந்துக்கிட்டவங்களுக்கெல்லாம் பரிசு கொடுக்க மாட்டாவோ, ஜெபிச்சவளுக்கு தான் உண்டு. நன்றி, வணக்கம், போயிட்டு வாங்கள்.